நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மீது தாக்குதல் நடத்த திட்டம் தீட்டப்பட்டதாக சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸை சேர்ந்த எம்பிக்கள் பலர் பிரதமர் நரேந்திர மோடியை பேச விடாமல் தடுக்க முயன்றதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தாக்குதல் நடத்த திட்டம் தீட்டப்பட்டதால் நாடாளுமன்றத்திற்கு வர வேண்டாம் என பிரதமர் மோடியை கேட்டுக் கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். माननीय सदस्यों से आग्रह करता हूं कि वह सभागृह की मर्यादा को बनाए रखे, बैनर तख्तियां नारेबाजी न करे, आप सदन को चलने दें। बजट पर महत्वपूर्ण बजट पर चर्चा होगी, सबको अपने विचार व्यक्त करने का अवसर मिलेगा। आप सदन नहीं चलाना चाहते, नारेबाजी करना चाहते हैं, सभागृह का अपमान करना चाहते हैं, सभा की कार्रवाई मैं माननीय सदस्यों से आग्रह करता हूं कि वह सभागृह की मर्यादा को बनाए रखे, बैनर तख्तियां नारेबाजी न करे, आप सदन को चलने दें। बजट पर महत्वपूर्ण बजट पर चर्चा होगी, सबको अपने विचार व्यक्त करने का अवसर मिलेगा। आप सदन नहीं चलाना चाहते, नारेबाजी करना चाहते हैं, सभागृह का अपमान करना चाहते हैं, सभा की कार्रवाई मैं माननीय सदस्यों से आग्रह करता हूं कि वह सभागृह की मर्यादा को बनाए रखे, बैनर तख्तियां नारेबाजी न करे। எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த பெண் எம்பிக்கள் வேண்டுமென்றே பிரதமர் நரேந்திர மோடியை பேச விடாமல் தடுத்ததாக ஓம் பிர்லா தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்தான விவரங்கள் என்ன, ராஜகுமரன்? நேற்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பல்வேறு வகையில் அமளியில் ஈடுபட்டார்கள். மிக முக்கியமாக மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீதான விவாதத்திலே நேற்று பிரதமர் பங்கு பெற்று பதிலுரை ஆற்ற வேண்டிய ஒரு தருணம் இருந்தது. ஆனால் அதற்கு முன்பாகவே பிரதமருடைய இருக்கையை சூழ்ந்து கொண்டு மக்களவையில் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் உள்ளிட்ட மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை சார்ந்த பெண் உறுப்பினர்களும் பிரதமருடைய இருக்கையை சூழ்ந்து கொண்டு முழக்கம் எழுப்பியிருந்தார்கள். அவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டக்கூடிய விதமாகத்தான் ஓம் பிர்லா அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார். மக்களவையினுடைய சபாநாயகராக இருக்கக்கூடிய அவர் இந்த தகவலை சொல்லியிருக்கின்றார். நாடாளுமன்றத்திலே பிரதமர் மீது தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு திட்டம் இருந்தது என்று எதிர்க்கட்சிகளை விமர்சித்து அவர் சொல்லியிருக்கின்றார். அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டை சார்ந்த காங்கிரசினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜோதிமணி, சுதா உள்ளிட்டவர்கள் மீது அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் சுமத்தப்பட்டிருக்கின்றன. தாக்குதல் நடத்த திட்டம் தீட்டப்பட்டதால் தான் நாடாளுமன்றத்திற்கு வர வேண்டாம் என்று சொல்லியிருந்தோம் என்ற கருத்தையும் சொல்லியிருக்கின்றார். ஏனென்றால் பிரதமர் நேற்று பாதியிலேயே அவையிலிருந்து வெளியில் சென்றிருந்தார். ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திலே பதிலளிக்காமல் நாளின் மைய பகுதியிலேயே பிரதமர் அவர்கள் புறப்பட்டு சென்றிருந்தார். அவையும் கூட நேற்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. ஏனென்றால் பிரதமருடைய இருக்கையை சூழ்ந்து கொண்டு காங்கிரசினுடைய உறுப்பினர்கள், அதிலும் குறிப்பாக பெண் உறுப்பினர்கள் முழக்கம் எழுப்பியிருந்தார்கள். அதையெல்லாம் கண்டிக்கக்கூடிய வகையிலே நாடாளுமன்றத்தினுடைய மக்களவை சபாநாயகர் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருந்தார். ஆனாலும் கேட்காமல் தொடர்ந்து அவர்கள் முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். அதன்படி காங்கிரசினுடைய பெண் எம்பிக்கள் தமிழ்நாட்டை சார்ந்த ஜோதிமணி, சுதா உள்ளிட்டோர் மக்களவை வரலாற்றில் இதுவரை இல்லாத சம்பவத்திற்கு திட்டமிட்டார்கள் என்று சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜோதிமணியும் சுதாவும் இதுவரை இல்லாத வகையிலே ஒரு சம்பவத்திற்கு திட்டமிட்டிருந்தார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. இது பல்வேறு வகையில் கேள்வியை எழுப்பி இருக்கின்றது. ஏனென்றால் பிரதமரை பொறுத்தவரை பிரதமர் மோடியினுடைய இருக்கையை பெண் எம்பிக்கள் நேற்று ஆவேசமாக முழக்கமிட்டார்கள் என்பதையெல்லாம் திரையில் பார்க்க முடிந்தது. பதிலுரைக்கு முன்பாகவே அது போன்ற சம்பவங்கள் அரங்கேறின. எனவே பிரதமர் பதிலுரை ஆற்றியிருந்தால் அதை காட்டிலும் கூடுதலாக அந்த பெண் உறுப்பினர்கள் கூச்சல் எழுப்பி இருக்கக்கூடும் என்கின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. இப்பொழுது மக்களவையினுடைய சபாநாயகரும் அதை உறுதி செய்திருக்கின்றார். தமிழ்நாட்டினுடைய 2 முக்கிய பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களை குறிப்பிட்டு இந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி இருக்கின்றார் மக்களவையினுடைய சபாநாயகர். கரூரினுடைய ஜோதிமணி, மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா உள்ளிட்டவர்கள் மக்களவை வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரு சம்பவத்திற்கு நேற்று திட்டமிட்டு தான் அவைக்கு வந்திருந்தார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை ஓம் பிர்லா முன்வைத்திருக்கின்றார். பிரதமரை குறிவைத்து திட்டமிட்டு காங்கிரசினுடைய பெண் எம்பிக்கள் என்னவெல்லாம் செய்தார்கள் என்பதை பட்டியலிட்டிருக்கக்கூடிய மக்களவை சபாநாயகர் அவர்களுடைய பெயரையும் சொல்லி இருக்கின்றார். அதன்படிதான் ஜோதிமணி, சுதா உள்ளிட்ட தமிழ்நாட்டை சார்ந்த காங்கிரசினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் நேற்று பதிலுரை ஆற்றினால்
பிரதமரை உரையாற்ற முடியாத வகையிலே ஒரு சில சம்பவங்களில் ஈடுபடுவதற்கான திட்டத்தோடு மக்களவைக்குள் வந்து இருந்தார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை மக்களவை சபாநாயகர் சொல்லியிருக்கின்றார். ஜோதிமணி, சுதா உள்ளிட்ட பெண் எம்பிக்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் இந்த பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த, அதாவது காங்கிரஸை சேர்ந்த பெண் எம்பிக்கள் வேண்டுமென்றே பிரதமர் மோடியை நேற்று பேச விடாமல் தடுத்தார்கள். அதன் பிறகு அந்த விவாதங்கள் இடம்பெற்ற பொழுதே பிரதமருடைய இருக்கையை சூழ்ந்து கொண்டு முழக்கம் எழுப்ப முற்பட்டது உள்ளிட்ட விவகாரத்தில் அவர்கள் ஈடுபட்டார்கள். ஒருவேளை பிரதமர் பதிலுரை ஆற்ற முற்பட்டிருந்தால் பிரதமரை பேச விடாமல் அவர்கள் செய்திருப்பார்கள். பிரதமர் மீது தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு திட்டமாக கூட அது இருந்திருக்கும் என்கின்ற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை மக்களவையினுடைய சபாநாயகர் கூறியிருக்கின்றார். ஏற்கனவே தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு எம்பி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இப்பொழுது இந்த அவையினுடைய கூட்டத்தொடர் முழுவதும் பங்கேற்க முடியாத வகையிலே சு வெங்கடேசன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றார். இது தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு உறுப்பினர் என்ற அடிப்படையில் அவரும் முக்கியமாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றார். மாணிக்கம் தாகூர் அவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றார். இப்பொழுது மேலும் 2 தமிழக உறுப்பினர்கள் மீது பிரதமரை திட்டமிட்டு பேச விடாமல் செய்ய முற்பட்டார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே 2 உறுப்பினர்கள் மாணிக்கம் தாகூர், சு வெங்கடேசன் உள்ளிட்டவர்கள் சஸ்பெண்ட் நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இப்பொழுது நேற்றைய தினம் காங்கிரஸ் தரப்பிலே திட்டமிடப்பட்டிருந்தது என்னவென்றால், பிரதமர் உரை நிகழ்த்தும் பொழுது அவரை பேச விடாமல் செய்வதற்காக பெண் உறுப்பினர்களை கூச்சல் குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய வகையிலே பயன்படுத்த வேண்டும் என்று திட்டமிடப்பட்டதாக சபாநாயகர் ஓம் பிர்லா இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். அதிலே ஒரு சில பெயர்களை அவர் சுட்டிக்காட்டும் பொழுது தமிழ்நாட்டை சார்ந்த 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம்பி ஜோதிமணி மற்றும் சுதா 2 பேரும் தான் அந்த திட்டமிட்ட நபர்களில் முக்கியமானவர்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டையும் இப்பொழுது சபாநாயகர் முன்வைத்திருக்கின்றார். பிரதமர் மோடி இவர்கள் செய்த செயல் காரணமாகத்தான் அந்த அவையிலே தொடர்ந்து இருக்க முடியாத ஒரு சூழல் உருவாக்கப்பட்டது என்பதையும் ஓம் பிர்லா அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மக்களவையிலே இதுவரை இல்லாத ஒரு சம்பவம் என்று ஜோதிமணி மற்றும் சுதாவினுடைய செயல்பாட்டை சுட்டிக்காட்டி மக்களவையினுடைய சபாநாயகரே வருத்தம் தெரிவித்திருக்கின்றார். பிரதமர் பதிலுரை ஆற்றாமலேயே குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் என்பது மக்களவையிலே நிறைவுக்கு வந்திருக்கின்றது. மாநிலங்களவையில் பிரதமர் பேசுவார் என்றாலும் கூட மக்களவையிலே பிரதமர் பதிலுரை ஆற்ற முடியாத வகையிலே தொடர்ந்து கூச்சல் குழப்பம் அமளி ஏற்பட்டதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார் என்பதை இப்பொழுது சொல்லியிருக்கின்றார்கள். இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தை குறிப்பிட்டு பேசியவராக கூறி தொடர்ந்து கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டது. அது மட்டுமல்லாமல் முன்னாள் பிரதமர் நேரு அவர்கள் தொடர்பாக எழுதப்பட்ட சில விஷயங்களை பேசுவதற்கு பாஜகவை சார்ந்தவர்கள் முற்பட்ட பொழுது அதற்கு எதிராக கூச்சல் குழப்பம் ஏற்படுத்தியது உள்ளிட்ட விவகாரங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய மக்களவை சபாநாயகர் இந்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். ஏற்கனவே மாணிக்கம் தாகூர், சு வெங்கடேசன் என்ற 2 மீது பகிரங்கமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் அவர்கள் பங்கு பெற முடியாத சூழ்நிலை இருக்கும் நிலையில் எப்பொழுதும் இல்லாத வகையிலே இந்த முறை தமிழ்நாட்டை சார்ந்த திமுக, காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சியான இடதுசாரிகளை சார்ந்த உறுப்பினர்கள் மீது பாஜகவை சார்ந்த அமைச்சர்களும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். மக்களவையின் சபாநாயகரும் தமிழகத்தினுடைய திமுக ஆதரவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினுடைய உறுப்பினர்கள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.